ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் டைம் ட்ராவல் எஃப்எஃபோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ லாஸ்ட் பார்ட்டில் என்ன இருந்திருக்குன்னா, நீங்கள் ஜேகேயோட பேசிகிட்டு இருப்பீங்க. உங்கள் அப்பா வந்து ஜின்னை கூட்டிகிட்டு வர சொல்லியிருப்பாரு. பட் ஜின் அங்கே இருந்திருக்க மாட்டான். ஸோ நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கறதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க டைம் மிஷினை. பட் அதை மாதிரி ஆஃப்டர் 7 இயர்ஸ் போயிருக்கும். அங்கே டேங் தான் உங்கள் ஹஸ்பண்டாக இருப்பான். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிருப்பீங்க. நீங்கள் திரும்பி வரும்போது ஜின்னை ட்ராப் பண்ண டேங் வந்திருப்பான். ஸோ நீங்கள் அப்படியே ப்ளஷ் ஆகிட்டே ஓடிருப்பீங்க. ஸோ இதான் நடந்திருக்கும். ஸோ மீதி அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் கரண்ட்லி கிச்சன்லேருந்து எல்லாமே எடுத்து வச்சுட்ருக்கீங்க. ஸோ டேங் வந்தனால உங்கள் அம்மா வந்து டின்னருக்கு ஜாயின் பண்ண சொல்லியிருப்பாங்க. அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுட்டு ஸ்டில் நீங்கள் வந்து பார்த்துட்டு வந்து நம்பவே முடியல. அப்படியே ஒரு மாதிரி அவனையும் பார்த்துட்டு எடுத்து வச்சுட்ருக்கீங்க. வயன் வயன் என்னம்மா, அப்பாவும் ஜின்னியும் சாப்பிட வர சொல்லு. ஏன் இப்படி நின்றுட்டுருக்க? அது ஒன்றும் இல்லைம்மா, போய் கூப்பிடு. இல்லை, அப்பாவும் ஜின்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு கொஞ்ச நேரம் அவங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொன்னாங்க. அவங்களே வராங்களா? ஓ அப்படியா, சரி டேங் கூப்பிடு, நம்ம சாப்பிட்லாம். சரிம்மா. ஸோ டேங் அப்படியே கவுச்சில் உட்காந்துருப்பான். நீங்கள் போய் பக்கத்தில் நின்றுட்டு அம்மா சாப்பிட வர சொன்னாங்க. என்ன? அம்மா சாப்பிட வர சொன்னாங்க. ஓ, சத்தமாக சொன்னாதான் என்ன? இவன் ஒருத்தன் வல்லுன்ட்டு இவளுக்கு என்னாச்சு? சரி, சாப்பிட உட்காந்துறீங்க. டேங், அது ஒயன் தட்டுப்பா. அம்மா இருக்கட்டும்மா. நீயே சொல்கிற? அது பரவாயில்ல, சாப்பிட்டு போட்டும். என்னாச்சு ஆண்டி? இல்லை, அது அவளோட தட்டு, வேறு யாரும் எடுத்தா தாச்சு பூச்சுன்னு குதிப்பா. இப்போ என்னமோ சொல்கிறா, ஒன்றும் புரியல. அம்மா கம்முன்னு இருமா, நீங்கள் சாப்பிடுங்க. ஸோ நீங்கள் எல்லாம் பரிமாறிட்டு டேங் பக்கத்தில் உட்காந்து இப்படி ப்ளஷ் ஆகிட்டு சாப்பிட்டுட்டே இருக்கீங்க. பட் அவன் வந்து சாப்பிட்டுட்டு ஃபோன் பார்த்துட்டே இருக்கான். பக்கத்தில் நான் உட்காந்துருக்கேன், என்ன பார்த்துட்ருக்கான்? ஸோ நீங்கள் அப்படியே எட்டி பார்த்துட்ருக்கீங்க. எதுவும் இன்ஸ்டாவில் ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்கான், யாரோட ஐடியோ. சாப்பிடும்போது ஃபோன் பார்க்குறது அது தப்புன்னு தெரியாதா உங்களுக்கு? அடுத்தவங்க ஃபோனை எட்டி பார்க்குறதும் தப்புன்னு உனக்கு தெரியாதா என்ன? நான் ஒன்றும் எட்டிலாம் பார்க்கல, சும்மா பார்த்தேன், ரெண்டும் ஒன்று தான். ஸோ அப்படியே டேங்க எந்திரிக்கிறான். இன்னும் கொஞ்சம் வச்சுக்கோங்க, இது உங்களுக்காக தான் நானே செஞ்சேன். இல்லை எனக்கு போதும். ஸோ டேங்க இப்போ எப்படியே ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணிகிட்ருக்கான். இவதுக்கு இவ்வளோ மரியாதை நடந்துக்கிறா? ஒரு வேளை அவங்க வீட்டில் இருக்கனாலே என்னோ இல்லையே, எல்லாத்துக்கு முன்னாடியும் தாச்சு பூச்சுன்னு குதிப்பாளே. சரி, என்ன ஒன்று நம்ம இதெல்லாம் கண்டுக்க வேணாம், இந்த பொண்ணுங்களே இப்படி தான். ஸோ மேலே வந்து உங்கள் அப்பா வந்து ஜின்ட்ட பேசிகிட்டு இருப்பார். இந்த மாதிரி வேணும்னு தான் வந்து ஜின்னோட ப்ராஜெக்ட்லாம் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவருக்கு இப்போ தான் தெரிய வந்துச்சுன்னு சொல்லிட்டு இருப்பார். ஸோ ஜின்னும் இப்போயாவது புரிஞ்சிச்சிங்களப்பா அந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. ஜின், அதான் எல்லாம் தெரிய வந்துருச்சேப்பா, இதுக்கப்புறமாவது வீட்டில் வந்து இருக்கலாம்ல. அது எனக்கு எப்படி சொல்கிறது, வரேன்ப்பா, ஆனால் இப்போ வேணாம், எப்போ என் ப்ராஜெக்ட் செலக்ட் ஆகுதோ அப்போ வரேன். ஆனால் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. சரி, ஓகே, உனக்கு எந்த ஹெல்ப் வேணாலும் கேளு. சரிப்பா. ஸோ ஜின்ன அப்படியே கீழே இறங்கி வரா. டேயாங், சொல்லுடா. ஆக்சுவலாக எனக்கு உன் கூட வரலான்னு தான் நினச்சேன், ஆனால் சரி டயர்டாக இருக்குது. நீயே போய்ப்பல. சரிடா. தனியாவா? இந்த ராத்திரி நான் அவனை கூட போகிறேனே. ஏய் இல்லை, நான் கூட போனால் கொஞ்சம் சேஃபாக இருக்கும்ல. வயன் என்னம்மா பேசுகிற? அவன் வண்டி விட்டு போயிடுவான், நீ எப்படி திரும்பி வருவேன்? அது நான் கேப் பிடிச்சி வந்துடுறேம்மா. அதெல்லாம் ஒன்றும் வேணாம் ஆண்டி, நான் போய்க்கிறேன். ஆனால் நான் ஒன்றும் குழந்தை கிடையாது வயன். சிடு மூஞ்சி. ஸோ எங்கே அப்படியே கிளம்பிடுறான். அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. ஸோ நீங்கள் தான் அப்படியே காரிடாரில் அங்கிட்டு இங்கிட்டு நடந்துட்டுருக்கீங்க ரொம்ப நர்வஸாக. ஏன்னா ஜேகே வந்து இன்றைக்கி சொல்கிறான்ல, ஸோ அதை எப்படியே ரிஜெக்ட் பண்ணும், அதுக்கு வந்து ரீசன்ஸ் வந்து யோசிச்சுட்ருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டும் அப்படியே வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ரிச்சி, சொன்னேன்ல, ஏதாவது சொல்லுடி, எப்படி வேணான்னு சொல்கிறது, வேற யாரும் லவ் பண்ணுறேன்னு சொல்லட்டுமா? இப்போ எதுக்கு இப்படி துடிச்சிட்ருக்க? உனக்கு தானே உனக்கு பிடிக்கும், அப்புறம் என்ன? 1 வீக் நல்லா தாண்டி இருந்தீங்க, இப்போ திடீர்னு வேணாங்கிற? அது வந்து வேறு யாரோ லவ் பண்ணுறிய என்ன? அப்படி இல்லை, அவன் ஜஸ்ட் பாய் ஃப்ரெண்ட் டைப். அதுவும் இல்லாமல் எனக்கு செட் ஆகலடி. உனக்கு தெரியுமா ரிச்சி, என் கூட டேட் பண்ணும்போது அவன் நிறைய பொண்ணுங்கிட்ட பேசினான், எனக்கு லாயலாக இருக்கணும் அதான். ஓ அப்படியா? சொல்லிடு எனக்கு ஒன்று பிடிக்கலன்னு. அது எப்படி மூஞ்சி மேலே சொல்ல முடியும்? அப்புறம் இன்னும் 3 வருஷம் நான் இங்கே தானே படிப்பேன். அவன் மூஞ்சி நான் பார்க்க வேணாமா? வேறு ஏதாவது, அவனுக்கும் ஹர்ட் ஆகக்கூடாது, எனக்கும் ஹர்ட் ஆகக்கூடாது, ஆனால் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும். அதுக்கு தான் நீங்கள் 1 வீக் டேட் பண்ணிங்க. பிடிச்சிருந்தா டேட் பண்ணுவீங்க கண்டினியூஸாக, இல்லைன்னு தானே பண்ணீங்க. இப்போ இல்லை, அவ்வளோதான். அதுவும் உண்மை தான், பட் நான் தான் அதை இனிஷியேட் பண்ணேன். அவன் வேணான்னு சொன்னால் கூட பரவாயில்ல, நானே வேணான்னு சொன்னால் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குல்ல. சரி, அப்போ அவனை கட்டிட்டு அழகு. ப்ளீஸ் போகாத, ஏதாவது ஐடியா கொடு. சரி ரைட்டு, எங்கள் அண்ணனை லவ் பண்ணுறேன்னு சொல்லு. உங்கள் அண்ணனா? அந்த குரங்கு மூஞ்சியவா? எங்கள் அண்ணனை சொன்னால் அவ்வளோதான்.
சரி. ஆனா உங்க அண்ணாக்கும், எங்க அண்ணாவோட கேங்க்கும் ஆகாதுன்னு ஊருக்கே தெரியுமாடி? அது எப்படி இவன்ட்ட போய் சொல்றது? சும்மா சொல்றி. இவன் என்ன அத போய் பார்க்கவா போறான்? அவனுக்கு நீ இல்லன்னா இன்னொருத்தி. அது என்னமோ உண்மதான். அம் சரி பண்றேன். ஜெகி இப்ப எங்க இருப்பான்? அவனா? அந்த பாஸ்கெட் பால் சம்திங் அந்த பாக்ஸிங் ரூம்ல இருப்பானோ? இல்ல நான் ஆல்ரெடி அவன பார்த்துட்டேன். ஓ! அப்படியா? அப்ப எனக்கு தெரியல. ஏய் என்னாச்சு? ஏய் தேடலாம் வாடி. ஸோ நீங்க அப்படியே தேடிட்டே இருக்கீங்க. ஜேகே வந்து கெஃபேல இருக்கான். ஐயோ! எனக்கு படபடன்னு வருதே. ஏய் நான் சொன்னத அப்படியே சொல்லிரு. ஓகே? ஆ ஓகே. பயமா இருக்குடி. அவன ப்ரப்போஸ் பண்ண கூட எனக்கு இப்படி இல்ல. ஆனா ரிஜெக்ட் பண்ணும்போது கஷ்டமா தான் இருக்கு. சரி ரிஜெக்ட் பண்ணாத. ஒண்ணா டேட் பண்ணுங்க. இல்ல வேணாம். இன்னைக்கே எல்லாத்தையும் முடிச்சிடுறேன். சரி நான் போயிட்டு வரேன். சரி நீங்கள் போகிறீங்க. ஜெய் அங்கே உட்காந்துருக்கான். ஹாய். ஏய் ஹாய் வயன். நேற்று ஏன் திருப்பி கால் பண்ணவே இல்லை? நான் ராத்திரி ஃபுல்லாக கால் பண்ணேன். அதுவா நான் தூங்கிட்டேங்க. ஓ தூங்கிட்டியா? ஆமாம். இல்லை எப்போவுமே சேட் பண்ணுவியே அதனால் கேட்டேன். அது வந்து நேற்று ரொம்ப டயர்டாக இருந்துச்சு அதான். ஓ சரி சரி. நேற்று கேட்டிருந்தேனே என்ன ஐ மீன் 1 வீக் கழித்து பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்ல சொல்லி அதுக்கு வந்து ஒரு நிமிஷம் ஜேகே அப்படியே ஸ்பிக் பண்ணிவிட்டு அவனோட பேக்கில் இருந்து ஒரு ரிங் மாதிரி எடுக்கிறான். ஸோ உங்களுக்கு அப்படியே படப்படம் வந்துடுது. இல்லை அது வந்து நானே உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். இது செட் ஆகாது. ப்ளீஸ் நம்ம டேட் பண்ண வேணாம். ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்துக்கலாமே. இன்னும் 3 இயர்ஸ் தானே. நம்ம எப்போ போலே இருக்கலாம். பட் இந்த எக்ஸ்ட்ரா திங்ஸ்லாம் வேண்டாம். ஓகே? ஏன் என்னாச்சு? அது வந்து நான் ரிச்சியோட அண்ணாவை லவ் பண்ணுறேன். சார்லஸ் தெரியும்ல? ஆ ஆனால் அவனுக்கும் உங்கள் அண்ணாக்கும் அதெல்லாம் எனக்கு தெரியாது. எங்கள் அண்ணாக்கு இன்னும் தெரியாது. இதை பற்றி சொல்லிடாதீங்க. நானும் இன்னும் ரொம்ப நாளாக லவ் பண்ணுறோம் சீக்ரெட்டாக. அப்புறம் எங்கள் அண்ணா கேங்குக்கும் அவங்களுக்கும் ஆகாதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் முதல்ல இருந்தானே காதல் ஸ்டார்ட் ஆகும். இல்லை ஜேகே. ஆனால் நீங்கள் எனக்காக கஷ்டப்பட்டு ரிங்லாம் வாங்கியிருக்கீங்க. இருந்தாலும் இது உனக்கு வாங்கலை. ஆ இல்லை என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு அவளுக்கு வாங்கினேன். ஓ சரி. நீங்கள் சாப்பிட்ட கிளாஸ்க்கு போங்க. என் மேலே எந்த கோவம் இல்லைல்ல? சச்சா உன் மேலே எனக்கு கோவம். அப்போ நான் வரேன். ஸோ நீங்கள் எந்திரிச்சு போயிடுறீங்க. ஜேகே உங்களே பார்த்துட்ருக்கான். என்ன திடீர்னு ஒரு மாதிரி நடந்துக்கிறா? சே இந்த ரிங்கு வேறு வெஸ்ட்டாக போச்சு. ஸோ அப்படி இன்னொரு பக்கம் டேங்க அவங்க கேங்லாம் வந்துட்டு வண்டியில் பார்க் பண்ணிட்டு அப்படி வந்துட்டுருக்காங்க. ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. ஸோ கிளாஸ் போகணும். எனக்கு ஒரு பசிக்குது. கேன்டீன் போகலாமா? சரிடா. ஸோ அவங்கெல்லாம் கேன்டீன் தான் வந்துட்டுருக்காங்க. அண்ணா ஒரு கோல்ட் காஃபி ஒரு சாண்ட்விச். அப்புறம் உங்களுக்கு? எங்களுக்குலாம் இது வேணாண்டா. ஏன்டா? நாங்களும் சாப்பிட்டு வந்துட்டோம். ஓ அப்படியா? கோல்ட் காஃபி சாண்ட்விச் மட்டும் போதும். சார் அது இல்லை. என்னது? இல்லை தீர்ந்து போச்சு. ஆல்ரெடி 11 ஆயிடுச்சுல்ல அதான். நீங்கள் இன்னொரு ஒரு 2 ஹார்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா மறுபடியும் எல்லாம் ரெடி பண்ணிவிடுவோம். 2 ஹார்ஸா? என்ன விளாட்றியா? மச்சான் என்னடா இது? நம்ம வந்து லேட்டடா. ஸோ பசிக்குதுடா. இந்த கோக் வேணா குடி. அதெல்லாம் எனக்கு வேணாம். சரி வாங்க உட்காரலாம். ஸோ அவங்களாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் டேங் முன்னாடி போய்ட்டு அந்த காஃபி சாண்ட்விச்சும் காஃபியும் அவன் முன்னாடி போய் வைக்கிறீங்க. அவனும் அப்படி மேலே பார்க்குறான். என்னது இது? அது வந்து எல்லாம் தீர்ந்துருச்சு இல்லை? நீங்கள் வேறு பசிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அதான் கொண்டு வந்தேன். எனக்கு வேணாம் எடுத்துகிட்டு போ. இல்லை நான் சாப்பிட்டேன். என் ஃப்ரெண்டும் சாப்பிட்டாங்க. நீங்கள் சாப்பிடுங்க. உங்களுக்கு தான் வாங்கினேன். எனக்கா? நான் சாப்பிடலன்னு உனக்கு எப்படி தெரியும்? அது வந்து எப்போவுமே நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிடுவேன். எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுக்குவேன். அது இன்றைக்கி எனக்கு கொஞ்சத்துலேயே வயிறு ஃபுல்லாகிடுச்சு. சொல்லிடுச்சு. ஆமாண்ணா. அம்னாவா? ஆமாட்டேங்க. அதான் நீ சாப்பிடு. எனக்குலாம் வேணாம். வேஸ்ட் பண்ணிட்டாத. இல்லை நிறைய பேர் சாப்பிடாம இருக்காங்களே. வேண்டாம் சாப்பிட்றேன். நான் தான் வேணான்னு சொல்கிறேன்ல. சரி உன் ஃப்ரெண்ட்ஸ்க்காவது கொடு. உனக்கு என்ன பிரச்சனை? நேற்று ராத்திரிலேருந்து ஒரு மாதிரி நடந்துக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் அண்ணனோட ஃப்ரெண்டு அதனால தான். மற்றபடி ஒன்றும் இல்லை. இதுக்கு முன்னாடியும் உங்கள் அண்ணனோட ஃப்ரெண்டாக தான் இருந்தேன். அது வந்து பெருசாக ஒன்றும் இல்லை. சும்மா தான். மற்றபடி ஒன்றும் இல்லை. எல்லாத்துக்கூடையும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருக்கலான்னு நினச்சிருக்கேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. என்னமோ ஜின்னுக்கு கால் பண்ண ஏன் எடுக்கலை? அது அண்ணா ப்ராஜெக்ட் விஷயமா அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போயிருக்கான். ஓ கால் பண்ண எடுக்கவே இல்லை. நான் ஈவினிங் வீட்டுக்கு போகணுன்னே கால் பண்ண சொல்கிறேன். மறக்காமல் சாப்பிட்ரு. பாய். ஸோ நீங்கள் அப்படியே வெளியே ஓடிடுறீங்க. இவனுக்கு க்யூவில் நின்று வாங்கினா என்ன பண்ணுற பார்த்தியாடி? யாருக்காவது கொடுக்கட்டும் அப்புறம் இருக்குது. நீ எதுக்கு அவனுக்கு வாங்கிட்டு போய் கொடுக்குற? அதுடி அது
அது வந்து ஜின்னோட ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லி வேண்டியிருந்தேன்டி. ஒரு 10 பசியில் இருக்க பசங்களுக்கு சாப்பாடு வாங்கி தரணும்னு. அதான், மற்றபடி ஒன்றும் இல்லை. இதை என்ன நம்ப சொல்கிறியா? ஏய் உண்மையாடி? ஓஹோ சரி சரி. நம்பினா தான் இந்த வாட்டி ஷாப்பிங் போகிறப்ப நான் பே பண்ணுவேன். ஓ அப்படியா? நான் நம்பிட்டேன். சரி வா, இன்னும் 9 பேர் தேடலாம். ஸோ நீங்கள்லாம் அப்படியே போய்ட்றீங்க. சுட்டையாங்க அங்கேயே உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கான். என் மச்சான் என்ன யோசிக்கிற? ஒன்றும் இல்லைடா, ஒன்றும் இல்லைடா. சரி அதை விட என்ன அதிசயமாக அந்த பொண்ணு உனக்கு சாப்பாடெலாம் வாங்கி கொடுத்துட்டு போகுது? என்ன நடக்குது? ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. ஏய் இது ஜின் கூப்பிட்டோன்னே நீ முதல்ல கிளம்போதேன்னு நினச்சேன்டா, ஏதோ தப்பாக இருக்குன்னு. டேய் அதெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. திடீர்னு அவன் என்ன இப்படி நடந்துக்கிறா. நார்மலாக ஆயிடுவா ஒரு 2 நாளில். மற்றபடி என்னை பற்றி உனக்கு தெரியும்ல. அவள்கிட்ட பேசினே என்ன? நேற்று தானே மறுபடியும் பிளாக்லேருந்து எடுத்தா. ஓ சரி சரி. ஸோ அவங்கெல்லாம் சாப்பிட்டாங்க, வந்து கிளம்பிடுறாங்க. ஸோ அன்றைக்கி ஈவினிங் வந்துட்டு நீங்கள் டேங்க பைக் கிட்ட வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. எங்கே போனால் அவன்? ஷோ என் பஸ்லேயே போயிருக்கலாம். இவ்வளோ நேரம் நின்றுட்டுருக்கேன். எரும மாடு. ஸோ ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க. எப்போ வரான் பாரு. ஏய் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? அது வந்து பஸ் மிஸ் பண்ணிட்டேன். என்னை என் வீட்டில் மட்டும் விட்டுற முடியுமா? அது இன்னைக்கு அட எங்கள் வீட்டு பக்கத்தில் தானே உங்கள் வீடு. ப்ளீஸ், எனக்கு வேறு பக்கம் போகிற வேலை இருக்குது. பரவாயில்ல, என்னை ட்ராப் பண்ணிவிட்டு நீ போ. இல்லைன்னா பஸ் ஸ்டாப் வரைக்கும் போது என்னை போய் இறக்கி விட. சொல்கிறேன்ல எனக்கு வேலை இருக்குன்னு. பஸ் ஸ்டாப் வரைக்கும் தானே கேட்குறேன். இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் வருமா? எதுக்கு ஓவராக பண்ணுற? உன்னோட ஒரே தலைவலி. நான் எங்கள் அம்மா தவிர வேறு யாரும் வண்டியில் ஏற்ற மாட்டேன். நேற்று ஜின்னை கூட்டிகிட்டு வந்தேன். அது அவன் பையன். ஓ சரி, என்னையும் ஒரு பையனை நினச்சி கூட்டிகிட்டு போவேன். வயன் ஏய் ப்ளீஸ்டா, காலைல வலிக்குதுடா. இன்றைக்கி ஃபுல்லாக அந்த கிளினிக்கில் நின்றுட்டே இருந்தேன் தெரியுமா? ஸோ நீங்கள் அப்படியே புலம்பிகிட்ருக்கீங்க. அவனுக்கு ஒரு கால் வருது. ஸோ அதையே பார்த்துட்டு அவன் அப்படியே நின்றுட்டுருக்கான். என்னாச்சு? நான் தான் சொல்கிறேன்ல. சரி வண்டியிட போகலாம். இந்த பாரு, எனக்கு இம்பார்ட்டண்டான வேலை இருக்குது. நீ ஆட்டோ பஸ் ஏதோ ஒன்று பிடிச்சி போ, நடந்து கூட போ, எனக்கு பிரச்சனை இல்லை சரியா? ஸோ டக்குனு வண்டி எடுத்துகிட்டு போயிடுறான். நீங்கள் அங்கேயே நின்றுட்டுருக்கீங்க. இன்னும் தைரியம் அவனுக்கு. நான் அவனுக்காக கிட்டத்தட்ட 2 மணி நேரம் நின்றுட்டுருக்கேன். வண்டி எடுத்துகிட்டு அவன் பாட்டுக்கு போகிறான். பார்க்குறேன்டா அந்த வண்டியில் என்ன தான் வேறு யார் ஏற்றுறேன்னு. ஸோ அன்றைக்கி நீங்கள் போய் ஜின்னோட ரூமில் தான் உட்காந்துருப்பீங்க. அவங்க வீட்டுக்கு போயிருக்க மாட்டீங்க. ஜின் லேட்டாக தான் வரான். என்ன சொன்னாங்க அப்பா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம்? இது ஒரு வாட்டி செக் மட்டும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கிறேன்னு சொன்னாங்க. ஓ சரி சரி. நீ போனல உண்மையாக ஒர்க் ஆனிச்சா? ஒர்க் ஆனிச்சு. சரி, இது நீ கொஞ்சம் அவங்கள்ட்ட சொல்கிற மாதிரி வரும். நீ ஃப்ரீ தானே? ஆமாம். ஏன் இப்போ உருன்னு உட்காந்துருக்க? என்னாச்சு உனக்கு? ஒன்றும் இல்லை. இன்றைக்கி நான் நடந்தே வந்தேன் தெரியுமா? நடந்து வந்தியா? ஏன்? பஸ் தான் இருக்குல்ல. அப்படியே இல்லைனா கேபு. ஏன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே, கேட்டிருந்தா அது கொண்டு வந்து விட்ருப்பாங்க. எதுக்கு நடந்து வர? வீடு என்ன பக்கத்துலேயே இருக்குது? ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டேன். அப்புறம் அப்படியே நடந்து வந்தேன். டேங்கிட்ட கேட்டேன், பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன்னு. அவங்க அம்மாவை தவிர்த்து வேறு யாரையுமே வண்டியில் ஏற்ற மாட்டானா. எப்படி புழுகுனா தெரியுமா? நான் 2 மணி நேரம் அவன் வண்டிக்கிட்டே நின்றுட்டு இருந்தேன். ரொம்ப கால் வலிக்குதே. வந்து விடு அப்படின்னு தான் சொன்னேன். அதுக்கு ஓவராக பண்ணுறான் தெரியுமா அவன். ரொம்ப மோசம். ஏன் என்னோடய மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களே, அவங்கள்ட்ட கேட்டிருக்கலாமே. அது வந்து அது அவங்களாம் அதுக்கு முன்னாடி போயிட்டாங்க. தேங்க மட்டும்தான் இருந்தான். ஓ அப்புறம் ஏதோ கால் வந்துச்சுன்னு போயிட்டான். அவன் தான் பிஸியாக இருந்திருப்பான்டி. என்ன பிஸி? அவன் வீடு இங்கே தானே இருக்குது. வர வழியில் இறக்கிட்டு இருந்தால் நானே வந்திருப்பேன். சரி அதை விடு. அப்பா என்ன சொன்னார்? நேற்று என்ன பேசுனீங்க? அதுவா, அவரோட இன்னொரு ஃப்ரெண்டு இருக்காராம். ஸோ அவர்கிட்ட இதை காட்ட சொல்லி சொன்னார். அது இல்லாமல் திரும்பி வீட்டுக்கு வர சொன்னார். ஏய் ரியலி? எப்போ வர? இது செலக்ட் ஆனோடனே. ஏன் ஜின் இப்போயே வரலாம்ல? ஓயன் அதெல்லாம் எனக்கு புரியாது. அப்பா சரி, எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தல்ல ஷாப்பிங் வரேன்னு. நாளைக்கு வருவே தானே? நாளைக்கு சண்டே வேணே? ஏய் ஆமாம், நீ ப்ராமிஸ் பண்ணிட்ட. இதோட 3 டைம்ஸ் இது பிரேக் பண்ணிட்டேன். மரியாதை என் கூட வர, இல்லைன்னா அவ்வளோ தான் பார்த்துக்கோ. ஏ ஓயன், உனக்கே தெரியும்ல இந்த ப்ராஜெக்டுக்காக நான் எப்படி அலையிறேன்னு. நாளைக்கும் நான் போகிற மாதிரி இருக்குண்டி. முடியவே முடியாது. உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போவேன். நான் உன் கூட போகலான்னு தான் இருந்தேன் ஜின். ஸோ அவன் ப்ராக்கெட்லேருந்து கிரெடிட் கார்டு எடுத்து வெளியே வைக்கிறான். ஓ கண்டுபிடிச்சிட்டியா? ஆமாம், என் கிரெடிட் கார்டு ஃபுல்லாக வாஷ் அவுட் ஆகிடுச்சு. ஆனாலும் நான் தனியாக போக விரும்பல. ஒரு 1 hour வர முடியாதா? ஸோ அப்படி இன்னொரு பாக்கெட்லேருந்து கார் சாவி எடுத்து வைக்கிறான். டிரைவர் கூட போ. இல்லை, நான் பைக்கில் போகணுன்னு ஆசைப்பட்றேன். விளாட்றியா என் சுச்சுவேஷன் தெரிஞ்சுட்டு பேசு. நான் தான் சொல்கிறேன்ல, என் பர்த்டேக்கு நீ விஷ் கூட பண்ணலை.
ஸோ அதுக்காக இந்த ப்ராமிஸ் பண்ணேன். என் பர்த்டே முடிஞ்சு 6 மந்த் ஆயிடுச்சு. இது வரைக்கும் நீ எதுவுமே பண்ணலை. உன் தங்கச்சிக்காக இது கூட பண்ண மாட்டியா? ஜஸ்ட் அங்கே வந்து நிற்க போகிற, வண்டியில் கூட்டிகிட்டு வந்து விட போகிற, வேறு என்ன? உனக்கு ஒன்றும் 5 வயசு இல்லடி, கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ. நாளைக்கு மட்டும் நீ கூட்டிகிட்டு போகல, உன் கூட பேசவே மாட்டேன். ஸோ நீங்கள் அப்படியே வெளியே போயிடுறீங்க. ஸோ ராத்திரி ஒரு 10 மணி போல் நீங்கள் ஃபோன் பார்த்துட்ருக்கீங்க. ஜிம் வந்து கால் பண்ணுறான். ஹலோ சொல்லு, இப்போ எதுக்கு கால் பண்ண? சரி நாளைக்கு நானே வரேன். ஐயோ என்ன இப்படி சொல்கிறான்? அது 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 உனக்கு வேலை இருக்குல்ல, நான் தான் லூஸ் தரமாக நடந்துக்கிட்டேன். ஓகே பரவாயில்ல, நீ உன் வேலையை பாரு. இல்லை இல்லை நான் வரேன், 1 hour தானே. ஐயோ என் பிளானே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானே. இல்லை ஜென், இதுக்காக நீ எத்தனை வருஷம் பாடுபட்டிருக்க. பரவாயில்ல, நீ போ. பரவாயில்லன்னு சொல்கிறேன்ல, 1 hourல என்ன ஆக போகுது? 1 hourல தான் எல்லாமே மாறும். நீ நீ பார்த்துக்கோ, நான் பார்த்து போகிறேன். சரி அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வர சொல்கிறேன், சரியா? அப்பா இப்போ தான் பாயிண்ட்டுக்கு வரேன். ஃப்ரெண்ட்ஸ்னால் யார்? அந்த யூங்கியா? இல்லை இல்லை அவன் நாளைக்கு என் கூட இருப்பான். அப்புறம் ஜிமின். ஜிமினா? ஏன் ஜிமின் என்ன வேணா? இல்லை அங்கே வந்தால் அவன் ஆள் கூடயே பேசிகிட்டு இருப்பான்டா, எனக்கு தனியாக இருக்க மாதிரி இருக்கும். வேறு யாராவது? ஜேஹூப். ஐ ஐயோ ஜேஹோப்பா? அது வந்து அவர் கூட நான் அவ்வளோவா பேசினதில்லை. எப்படி போகிறது? சங்கடமாக இருக்கும்ல. அதுவும் இல்லாமல் டான்ஸ் கிளாஸ் போகிறேன்னு 2 மாதத்துலேயே ஓடி வந்துட்டேன். அவரை பார்க்க கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. வேறு சரி நான் டேங்கிட்ட கேட்டு பார்க்குறேன். ஜாலி ஜாலி. சரி ஓகே. ஆனால் இன்றைக்கி அவன் என்னை விட்டுட்டு போயிட்டான். அதை நான் மனசில் வச்சுட்டு தான் இருக்கேன், சரியா? எதுவும் நீ கேட்குற, உன்னால் வர முடியாதுங்கிறதுக்காக தான் அவன் கூட போகிறேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. அவனை டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண சொல்லு, ஓகேவா? சரி பாய். ஸோ ஃபோனை கட் பண்ணிட்டு அப்படியே ஆடிட்டுருக்கீங்க. என்ன தைரியம், என்ன ஏற்றாமல் போறியா நீ? நாளைக்கு பார்த்துக்குறேன்டா அவனை. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் அழகாக ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கீங்க மாடியில். என்ன இன்னும் வரல? ஒரு பொறுப்பே இல்லை இவனுக்குலாம். ஸோ நீங்கள் ஒரு பர்பிள் கவுன் போட்டிருப்பீங்க. ஸோ டேங்க எப்போவுமே அதான் போட்டிருப்பான். ஸோ மேட்சிங்காக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நாங்கள் வந்துடுறான். என்ன பிளாக் போட்டிருக்கான்? இவனுக்காக தானே இதை எடுத்தேன், இப்போ என்ன பண்ணுறது? ஸோ நீங்களும் பிளாக் மாற்றிட்டு அப்படி நீங்கள் அப்படியே கீழே இறங்கி போகிறீங்க. வரமாட்டேன்னு நினச்சேன், வந்துட்டேன். பரவாயில்ல. என்ன ஒரு கோஇன்சிடென்ஸ், 2 பேர் பிளாக் போட்டிருக்கோம். யாராவது கப்பல்னு நினச்சிட்டு போகிறாங்க. தலைவலிக்குது, வந்து உட்காரியா? இப்போ மட்டும் உங்கள் வண்டியில் கேர்ள் ஏறலாமா? அப்போது டயரில் ஒரு கயிறு கட்டி ஒன்று இழுத்துட்டு போட்டுமா? இல்லை. சரி சாப்பிட்டியா என்ன? உனக்கு ஷாப்பிங் தானே போகணும், கம்முன்னு ஏறி உட்காரு. ஸோ நீங்கள் ஏறி உட்காந்துட்டு அப்படியே போயிட்டுருக்கீங்க. ஏதாவது பேசலாம்ல, ஏன் உருன்னு வந்துட்டுருக்க? அப்படின்னா பேச பிடிக்கலன்னு அர்த்தம். ஓ அப்படியா, ரொம்ப தான் ரூடு. ஏன்னா உண்மையாகவே நீ வரமாட்டேன்னு நினச்சேன் தெரியுமா? பரவாயில்ல வந்துட்டேன். அப்புறம் ஜின்னுக்காக தான் வந்தேன், உனக்காக ஒன்றும் இல்லை. அவனுக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா? அவனுக்கு தான் நிறைய வேலை இருக்குன்னு தெரியல. அவனை கூட்டிகிட்டு போயின்னு சொல்லி இம்சை பண்ணிவிட்டு நான் வரலைன்னா அவள் தான் வந்திருப்பான், அதனால தான் வந்தேன். எப்படியோ வந்தல்ல அதான். சரி அந்த மாதிரி தான் நிப்பாட்டு. ஸோ நீங்கள் எப்படி இறங்கி எப்படி உள்ளே போயிட்டுருக்கீங்க. ஸோ கிட்டத்தட்ட 1 hour கிட்ட அப்படி ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டுருப்பீங்க. டேங்க எல்லா டைமும் ஃபோனே தான் பார்த்துட்ருப்பான். அவனை கூட்டிகிட்டு வந்தது வேஸ்ட்டு. டேங் போகலாமா? முடிச்சிட்டியா என்ன? ஸோ நீங்கள் அப்படியே கீழே இறங்கி வந்துட்டுருக்கீங்க. ஏய் ஐஸ்கிரீம் சாப்பிட்றியா என்ன? இல்லை எனக்கு பிடிக்காது. சரி நான் வாங்கிட்டுருக்கேன், நீ அதுவும் பக்கத்தில் ஏதாவது வாங்கணுன்னா வாங்கிட்டு. ஓகே. ஸோ நீங்கள் போய் ஐஸ்கிரீம்லாம் வாங்கிட்டுருக்கீங்க. டேங் உள்ள ஒரு ஜுவல்லரி ஷாப் கூட நின்றுட்டுருக்கான். என்ன எதாவது வாங்கணுமா என்ன? ஆமாம் ஒரு 10 நிமிஷம். ஓகே. ஸோ நீங்கள் அப்படியே வந்து அப்படியே சுற்றிட்டு இருக்கீங்க அங்கேயே. இந்த ரிங் என்ன சைஸ்? ஸோ 38னா அங்கே ஒரு பொண்ணு நிற்கிறாள், அவளுக்கு பத்துமா? அது எப்படி சார் சொல்கிறது? வயன் இங்கே வா. ஸோ நீங்களும் போகிறீங்க. இந்த பொண்ணுக்கு அந்த ரிங் எடுத்து உங்கள் கையில் போட்டு விட்றாங்க. எதுக்கு? அமைதியாக நெல். இல்லை கொஞ்சம் லூஸாக இருக்குது, இதோட ஒரு சின்ன சைஸ் இருக்குமா? இருக்கும் சார். இதே டிசைனில் வேணுமா? ஆமாம். கொஞ்சம் டைமண்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாக வர மாதிரி பாருங்கள். ஓகே சார். எதுக்கு டைமண்ட் ரிங்கில் வாங்கலாம்? ஒரு வேளை ப்ரப்போஸ் பண்ண போகிறானோ? ஆனால் என் கை சைஸை எடுத்து வாங்கி சர்ப்ரைஸே இல்லை வாங்கிக்கலாம். ஆமாம் இந்த மாதிரி மரமட்டிக்கில் இப்படி தான் சர்ப்ரைஸ் தோணும். ஐயோ வெக்கமாகுது. ஒரு வேளை நம்மளுக்கு இல்லைண்ணா, அது எப்படி நம்ம கை சைஸ் வாங்கினது நமக்குலாம் போகும். ஸோ நீங்கள் அங்கேயே ப்ளஷாக நின்றுட்டுருக்கீங்க. ஸோ டேங்க அதை பேக்கும் பண்ணிட்டான். அப்போலாம் ஏன் தரமாட்டேங்கிறான்? ஒரு வேளை வண்டி விட்டு இறங்கணும்னு தருவானே என்னவோ. ஸோ நீங்கள் அப்படியே சாப்பிட்டு ஈவினிங் போல் வீட்டுக்கு போய் இறங்குறீங்க. வண்டி விட்டு இறங்கிட்டு அங்கேயே நின்றுட்டுருக்கீங்க. என்ன அது வந்து ஏதாவது மறந்துட்டியா என்ன?
ஒன்றும் மறக்கலையே. இல்லை நல்லா யோசிச்சு பாரு. ஏதாவது வாங்கணும், ஏதாவது கொடுக்கணுமா? ஏய் ஆமாம், பெட்ரோல் காசு எடு. சும்மா 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். ஊரே சுற்றி காட்டிட்டேன். மரியாதை எடுத்து வை. சி இந்தா, ரொம்ப தேங்க்ஸ். வேறு எதுவும் மறந்துட்டியா என்ன? ஆமாம், ஜின் அந்த ஸ்பேர்ஸ்லாம் வாங்கிட்டு சொன்னா. இந்தா அவன்கிட்ட கொடுத்துரு. இவ்வளோதானா? ஆமாம். சரி நான் வட்டா. பாய். என்ன இந்த லூஸு. சரி பாய். ஒரு வேளை ஏதாவது ஸ்பெஷல் ஒகேஷனில் தருவானோ? தட்டும். ஸோ அப்படியே 2 டேஸ் ஆகுது. என்கிட்ட வந்து அப்படியே அப்ரோச் பண்ணிகிட்டே இருக்கீங்க எல்லா பக்கமும். ஸோ அவனும் பெருசாக கண்டுக்கிற மாதிரி இல்லை. அவனோட கேரக்டரே அதுதான். ஸோ இப்போ நீங்கள் கரெக்டாக வந்துட்டு வாலிபால் கோர்ட்டில் வந்து உட்காந்துருக்கீங்க. என்ன ஓயன் கிளாஸ்க்கே வரதில்ல, இங்கே இருக்க. ரிச்சி ஒன்று தான் தேடிட்டு இருந்தேன். உட்காரேன். எதுக்கு? அது ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு ரிங் வாங்கி கொடுக்குறான்னு வையன். சரி, அவள் கை சைஸை அவளையே கூட்டிகிட்டு போய் போட்டு அந்த மாதிரி வாங்கி யாராவது சர்ப்ரைஸ் பண்ணுவாங்களா என்ன? அது அந்த பையனை பொறுத்து. ஏன் உனக்கு யாரும் வாங்கி தந்தாங்களா என்ன? இல்லை அது வந்து என் ஃப்ரெண்டு அந்த மாதிரி சொன்னான். ஃப்ரெண்டா? என்னையும் ஜிகுன்னு தொத்து உனக்கு யாரும் ஃப்ரெண்டு இல்லையே. ஸ்கூல் ஃப்ரெண்ட். ஓ இன்னுமா பேசிகிட்டு இருக்க? அது வந்து ரொம்ப நாள் முன்னாடி பேசினேன். அது திடீர்னு ஞாபகம் வந்துச்சு. ஓ இங்கேயே கடையாக கிடக்குற போல. ஜிம்மினும் இங்கே இல்லை. அதுவும் இல்லாமல் இந்த 1 வீக்காகவே நீ என்கிட்ட வளைஞ்சிக்கிட்டு இருக்க. என்ன ரீசன்? என்னமோ ஜிம்னுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்தாருன்னு அவனை தான் பார்ப்பேன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆமாம் சொன்னேன். அதுக்கு என்ன இப்போ மற்றவங்கள பார்க்கக்கூடாதா என்ன? இல்லை ஜேகே வேறு ரிஜெக்ட் பண்ணிட்டேன். அதான். ஒரு வேளை உனக்கு டேங்க பிடிச்சிருக்கா என்ன? சச்சா இல்லையே, எனக்கு அப்படியெல்லாம் இல்லை. அவன்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. உனக்கே தெரியும்ல. ஆமாம். நான் சொல்ல மறந்துட்டேன்டி. ப்ராஜெக்ட்டுக்கு ஏதாவது சீனியர்ஸை ஜாயின் பண்ணிக்க சொன்னாங்கள்ல. ஆமாம், ஜிம்மினே ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டான். அதான் தெரியுமேடி. என்னது? ஒன்றும் இல்லை. எனக்கு தான் இந்த சீனியர் கிடைப்பாங்கன்னே தெரியலடி. அதான் உங்கள் அண்ணன் இருக்கான்ல. அண்ணா வந்து வேலைன்னு அலையிறான். அவன் கூட போய் எப்படி நம்ம ப்ராஜெக்ட் பண்ணுறது? அதுவும் இல்லாமல் நான் ஒன்று தப்பாக சொன்னாலே திட்டுவான். ஏதாவது சொத்தப்பிட்டேன்னா அவ்வளோதான். சரி, வேறு காலேஜில் சீனியர் இருக்க மாட்டாங்களா என்ன? இல்லை நம்ம காலேஜில் இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே. அப்போது எங்கள் அண்ணாட்ட கேட்கணுமா? எதுக்கு? ஜின்னு என்ன கொள்றதுக்கா? வேறு யாராவது கேட்டுப்பார். நீ எங்கே சுற்றி எங்கே வர எனக்கு தெரியும். டேங் தானே? சி சிரிக்காத. எனக்கு தெரியும்டி. அன்றைக்கி நீ சாப்பாடு வாங்கி கொடுக்கும்போதே சாப்பாடு வாங்கி கொடுக்குறது என்ன, டெய்லி வந்து வாலிபாலில் கோர்ட்டில் உட்காருறது என்ன, அப்புறம் கபோர்டில் டெய்லி ரோஸ் வேறு. அதே போய் பார்த்தேன்டி. சொல்லிடாத, கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்கட்டுமே. அவனுக்கு தெரியும் நீ தான் வளையிறேன்னு. நிஜமாவா? ஸோ நீங்கள் அப்படியே ப்ளஷ் ஆகிட்டு திரும்புறீங்க. டேங்க அந்த பக்கம் வார்ம் அப்லாம் பண்ணிகிட்ருக்கான். ஸோ நீங்கள் ஃப்யூச்சருக்கு போய் பார்த்தீங்களா, அதெல்லாம் உங்களுக்கு அப்படியே ஞாபகம் வருது. ஸோ அப்படியே அந்த நாள் உங்களுக்கு போகுது. நீங்களும் இன்டர்வலாக அப்புறம் லஞ்ச் அப்போலாம் வந்துட்டு டேங்க போய் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே சொல்லிடுவீங்க உங்களுக்கு இந்த மாதிரி டேங்க பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஜீவன் மட்டும் கொஞ்சம் கோவப்படுவா. மற்றபடி உங்கள் கிளாஸ்மேட்டுக்குலாம் ஓரளவுக்கு தெரியும் உங்களுக்கு வந்து டேங்க பிடிக்கும் அப்படிங்கிறது. ஸோ அப்படி நெக்ஸ்ட் டே ஆகுது. எனக்கு வந்து February 14 வேலண்டைன்ஸ் டே. ஸோ நீங்கள் அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கிஃப்ட் அப்புறம் ரோசஸ்லாம் வாங்கியிருப்பீங்க. ஸோ உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மாலாம் ஆச்சரியமாக பார்ப்பாங்க என்ன இப்படி கிளம்பியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஈவினிங் வந்து சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் கிளம்பியிருப்பீங்க. லேட்டாக தான் போயிருப்பீங்க. பஸ்லாம் மிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஜின் தான் அவங்கள வந்து விட்டுருப்பான். ஸோ அப்படி காலேஜ் வாசலில் நின்று அப்படி நீங்கள் ஒரு டீப் பிரெத் எடுத்து நின்றுட்டுருக்கீங்க. கடவுளே ரொம்ப நர்வஸாக இருக்கே. அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவா? ஒயன் ஜீகுன் இப்போ தான் வரியா என்ன? ஆமாம். ரிச்சி உனக்கு கால் பண்ணால என்ன? ரிச்சி தெரியலையே, என் ஃபோன் சைலண்டில் இருக்குது. ஓ எனக்கு நிறைய தடவை கால் பண்ணா, பட் எனக்கு சரியாக சிக்னல் கிடைக்கல. என்னமோ சொல்லிக்கிட்டே இருந்தாடி. ஓ சீக்கிரமாக சொல்லியிருப்பாடி. எனக்கு ஒரு ஷையாகுது. ஓ டேங்க பார்த்தியா? உனக்கு எது பிரச்சனையும் இல்லைல்ல? இல்லை நீ தான் ரொம்ப நாளாக க்ரஷ்ன்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ நான் ப்ரப்போஸ் பண்ண போகிறேன். எனக்கு அவனை மாதிரி நிறைய க்ரஷ் இருக்காங்க. இருந்தாலும் கொஞ்சம் வருத்தம் தான். பரவாயில்ல, ஃப்ரெண்ட் நல்லா இருந்தால் சந்தோஷம்தான். பார்ப்பலாம். ஸோ நீங்கள் 2 பேரும் உள்ளே போயிட்டுருக்கீங்க. தேங்க எங்கே இருக்கான்னு ரிச்சி எதுவும் சொன்னால என்ன? தெரியல. ஆனால் கால் பண்ணும்போது கிரவுண்டுன்னு சொல்லிட்டு இருந்தா. மேபி அங்கே தான் இருப்பான்னு நினைக்கிறேன். சரிப்பா சீக்கிரமாக போகலாம். ஸோ நீங்கள் 2 பேர் போயிட்டுருக்கீங்க. ஸோ அங்கே ஒரே கூட்டமாக இருக்குது. என்னடி ஏதாவது பிரச்சனையா என்ன? எதுவும் ஃபைட்டு அந்த மாதிரி? தெரியலையே. சரிவா முன்னாடி போவோம். சரி நீங்கள் 2 பேரும் முன்னாடி போயிட்டுருக்கீங்க. ரிச்சி உங்களுக்கு கால் பண்ணுறா. ரிச்சிடி அட்டன் பண்ணி பேசு. ஹலோ ஹலோ ஹலோ
ஆ கேட்குதுடி, ஏன் கத்துற? எங்கடி இருக்க? இப்போ தானே கிரவுண்டுக்கு வந்தேன். இங்கேன்னு ஒரு கூட்டமாக இருக்குது. வயன், நீ கொஞ்சம் வெளியே வரியா? நம்ம முக்கியமாக பேசணும். அங்கே போகாத. ஹேய், என்ன விளாட்றியா? நான் எதுக்கு வந்திருக்கேன்னு உனக்கு தெரியும்ல. வயன் சொன்னால் கேளு, வெளியே வா. என்னாச்சிருச்சி? ஏன் இப்படி நடந்துக்கிற? நீ உள்ள வா. நான் தேயாங் எங்கே இருக்கான்? சரி, நீங்கள் எல்லாத்தையும் எப்படி விளக்கிட்டு போய் பார்க்குறீங்க. டேங் வந்து ஒரு பொண்ணுக்கு ஹேக் பண்ணி நின்றுட்டுருக்கான். உங்களுக்கு அப்படியே வந்து ஒரு ஹார்ட் ப்ரோக் ஆகிடுது. ஸோ அப்படியே அந்த ஃப்ளாஸில் கீழே போட்டு நின்றுட்டுருக்கீங்க. ஜியூன் அப்படியே ஷாக் ஆகி நின்றுட்டுருக்கா வாயில் கை வச்சுட்டு. ஸோ ஹக்லேருந்து அப்படியே புல் அவுட் ஆகிட்டு அந்த ரிங்கை வந்து அவள் கையில் போட்டுடுவான். ஸோ நீங்கள் அப்படியே அழுக ஆரம்பிச்சிருவீங்க. ஆனால் அது உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பீங்க. நிறையா ஃபால்ஸ் ஹோப் கொடுத்துருப்பான். ஸோ அதெல்லாமே உங்களுக்கு இல்லை அப்படின்னு தெரிஞ்சோன்னே இன்னும் கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. ஜிஹுன் வந்து உங்களை அப்படியே பிடிச்சி இழுத்துட்ருப்பா. பட் நீங்கள் வந்து அப்படி நின்று பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஸோ சூன் அந்த இடத்துக்கு ரிச்சி வந்துடுவா. ஸோ அப்படியே அந்த சைடு பார்த்தா டேங்க் வந்து அந்த பொண்ணு வந்து ரொம்ப நாள் க்ரஷ்ஷு. ஸோ அங்கேயே நின்று பார்த்துட்ருக்கான். ஐ லவ் யூ ஹானா. ஐ லவ் யூ டூ டேங். ஸோ சுற்றி இருக்க எல்லாருமே அப்படியே கை தட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் மட்டும் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் முடிக்கிறேன். பாய்.